சூரசம்ஹாரம், தீமையை வென்ற முருகப்பெருமான் ஒரு சிறுகதை. பல யுகங்களுக்கு முன்பு அசுரர்களின் சக்தி உலகம் முழுவதும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அந்த அசுரர்களில் மிகவும் வலிமையானவன் சூரபத்மன். அவனுடன் அவன் சகோதரர்கள் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனும் இருந்தனர். சூரபத்மன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பெரிய வரங்களை பெற்றான். அந்த வரத்தின் காரணமாக தேவர்களாலும் மனிதர்களாலும் அவனை வெல்ல முடியவில்லை. வரம் கிடைத்ததும் அவன் அகந்தையுடன் உலகை அடக்க ஆரம்பித்தான். தேவர்களின் தலைவன் இந்திரன் உட்பட அனைவரும் துன்பப்பட்டனர். இறுதியில் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று உலகத்தை காப்பாற்றும் தெய்வீக சக்தி வேண்டும் என்று வேண்டினர். அப்போது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த தீப்பொறிகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்ந்து சரவண பொய்கை என்ற தெய்வீக நீர்நிலைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் அரவணைத்து ஒன்றாக்கினார். அதனால் முருகனுக்கு ஆறுமுகன், ஷண்முகன், கார்த்திகேயன் என்ற பெயர்கள் வந்தன. முருகப்பெருமான் வளர்ந்து அசுரர்களை அழிக்க தயாரானார். அப்போது அன்னை பார்வதி அவருக்கு தெய்வீக சக்தி கொண்ட வேல் வழங்கினார். ஞானத்தின் அடையாளம், தீமையை அழிக்கும் சக்தி, அறத்தை காப்பாற்றும் ஆயுதம் என்று கருதப்படுகிறது. முருகன் தனது படைகளுடன் சூரபத்மனை எதிர்த்து போருக்கு புறப்பட்டார். திருச்செந்தூரில் நடந்த மகா யுத்தம். முருகன் கடற்கரையோரமான திருச்செந்தூரை போர்க்களமாக தேர்ந்தெடுத்தார். கடலலைகள் முழங்கியபடி போர்க்களம் அதிர்ந்தது. 6 நாட்கள் கடும் போர் நடைபெற்றது. இதுவே இன்று கந்த சஷ்டி என கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் முருகன் தாரகாசுரனை வென்றார். 2ஆம் நாள் சிங்கமுகன் போரில் தோற்றான். அடுத்த நாட்கள் சூரபத்மன் பல மாயாஜாலங்களை செய்தான். மலை போல் உயர்ந்தான். பல உயிரினங்களாக மாறினான். இருள் சூழச் செய்தான். ஆனால் முருகனின் வேலுக்கு முன் அவரது மாயைகள் அனைத்தும் தோற்றன. இறுதியில் சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக கடலின் நடுவில் மாறினான். முருகப்பெருமான் தனது வேலை எறிந்தார். அந்த வேல் மாமரத்தை 2ஆக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாக மாறியது, மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. முருகன் அவற்றை தனது வாகனமாகவும் கொடிச்சின்னமாகவும் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் தீமையையும் நன்மையாக மாற்றலாம் என்ற அருளின் செய்தியை முருகன் உலகிற்கு காட்டினார்.